ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மீன் க்ளீன் பண்ண வீடியோ தான் பார்க்க போகிறோம். மீன் வந்து மீன்கார அண்ணா கலர் கலராக கொண்டு வந்திருந்தேன்னு நானும் ஆசைப்பட்டு வாங்கிட்டேன். ஏன்னா என் பையனுக்கு வந்து மீன் டேஸ்ட்டாக இருக்கா என்னவோ, ஆனால் மீன் மட்டும் கலர் கலராக இருக்கணும், பார்க்கறதுக்கு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் மீன் வாங்கிட்டேன். ஆனால் உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அதோட தோல் வந்து நல்ல திண்ணமாக இருந்துச்சு. குடலுமே பாருங்கள் எவ்வளோ பெரிய குடல் இருக்குதுன்னு. மீன் வந்து நம்ம சிக்கன்லாம் எடுத்தால் கறி எவ்வளோ சாஃப்டாக இருக்கும், அதே மாதிரி அந்த கறி வந்து இந்த மீனோட சதையுமே நல்லா இருந்துச்சு. நறுக்கும் போதே தெரிஞ்சிச்சு. இந்த மீனோட பேர் எனக்கு தெரியல, தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் பார்க்க நல்லா இருந்துச்சு. ஆனால் உரித்து கழுவி எடுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அந்த மீன். மற்றபடி மீன் நல்ல மீனாக இருந்துச்சு. ஐஸ் மீன் இல்லாமல் நல்ல மீனாக கொண்டு வந்திருந்தாங்க. பல் அந்த வாயை மட்டும் வெட்டி எடுக்கலாம்னு பார்த்தேன். வாயை வெட்டி எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீனை பாருங்கள். இந்த மீன்காரன்கிட்ட பார்த்தோன்னே சொன்னேன், என்னடா ஃபிஷ் டேங்கில் இருக்க மீனெல்லாம் நீங்கள் விற்கிறதுக்கு சமையலுக்கு கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்ட்டு. அது சொன்னதுக்கு இல்லை, இது சமையல் சாப்பாடுடைய மீன் தான், நீங்கள் ஒரு வாட்டி வாங்கி சமைச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. பார்க்கறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என் பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து மீனே பார்த்துட்டே இருந்தாங்க. மீன் நறுக்கிறதுக்குள்ளே என் கையெல்லாம் புண்ணாகி போச்சு. எத்தனை வாட்டி மீனோட முள்ளெல்லாம் குத்த ஆரம்பிச்சிட்டு, அதெல்லாம் சரி போட்டோன்னுட்டு, சரி என்ன செய்ய, பசங்களுக்கு ஆசைப்படுதாங்களே, வேறு என்ன பண்ணுன்ட்டு அதெல்லாம் இது பண்ணாமல் நறுக்க ஆரம்பித்தாச்சு மீனை எனக்கு தாரையான்னுட்டு பூனையும் அதுக்கு இதெல்லாம் சண்டைக்கு வருது. அதையெல்லாம் பார்த்துட்டு மேனேஜ் பண்ணிட்டு தான் மீனை கழுவிட்டு இருக்கேன். எந்த மீனுக்கு மீன் தொலி எடுக்கவா செதில் எடுக்கவா ஒன்றுமே புரியலை. மீனோட பேரும் எனக்கு தெரியல. கலர் கலராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வாங்கி மண்டையை நறுக்கி எடுக்கிறதுக்குள்ள ஐயோ போதும்னு ஆகிப்போச்சு. எனக்கு மண்டை எதுவுமே கழிச்சிடக்கூடாது. மண்டை எல்லாமே என் பையனுக்கு பிடிக்கனால போடக்கூடிய மண்டையை மட்டும் எடுத்துகிட்டு போனேன். அதை நறுக்கிறதுக்காக அரைமணி நிற்கவும் இல்லை. அரைமணி அங்கேயுமா ஓடிக்கிட்டே கிடக்குது. அதை ஒரு சைடு பிடிச்சி வச்சுட்டு நறுக்கிறதுக்குள்ளே ஐயோ பெரிய பாடாக இருக்குது. மீன் துண்டு ஒவ்வொரு துண்டும் நல்லா பெரிய பெரிய துண்டாக இருந்ததுனால வெட்டதுக்கே கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம கத்தி இல்லைன்னா கொஞ்சம் கத்தி வச்சு கொத்துறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். ஆனால் நான் வந்து அரைமனையை வச்சு வெட்டியிருந்தனால எனக்கு வசமே இல்லை. வலி அரைமனை ஒரு சைடே போயிட்டே இருந்துச்சு. இந்த மீனோட மண்டை வந்து வாயெலாம் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால் அந்த வாயோடு சேர்ந்து அந்த சைடு இருக்க எல்லாத்தையுமே தூர போட்டுட்டு உள்ளே இருக்க சதையை மட்டும் எடுத்துட்டேன். அடுத்தது இந்த மீனுக்கு வந்து ஸ்லாம்பு உரிக்க மாதிரி இருந்துச்சு. இந்த மீனோட பேரும் எனக்கு தெரியாது. நீங்கள் நினைப்பீங்க மீன் பேர் தெரியாத மீனெல்லாம் வாங்கி சமைக்கிங்க அப்படின்ட்டு. நான் வந்து ஜாஸ்தியாக வந்து வீடியோக்கு வாய்ஸ் கொடுக்கறதுக்குள்ள என் பையன் அழுதுட்டான். யுவன் தம்பி தான் அழுதது. அப்புறம் வந்து மீனெல்லாம் இது பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அந்த செதிலெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக நறுக்கி போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீன் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எல்லாம் டிஃப்ரெண்ட் மீனாக இருந்தாலுமே நல்ல மீனாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அந்தளவு தான் சரி வாங்கினேன். இந்த மீன் மண்டையே நறுக்கி எடுக்கிறதுக்குள்ள அந்த மீனோட கண்ணே வெளியே தள்ளிட்டு அந்த 2 கண்ணுமே வெளியே பிதுங்கியே வந்துட்டு. அடுத்தது வந்து இது வெலை மீன் வந்து ரேட்டு ஜாஸ்தியாக தான் சொன்னாங்க. உங்கள் ஊர்லாம் இந்த மீன் என்ன ரேட்டில் இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊரில் வந்து இந்த மீனோட ரேட்டு ஜாஸ்தியாக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. நல்ல பெரிய மீனாக இருந்துச்சு. ஆனால் அருமனையிலையுமே நறுக்கிறதுக்கு வரல, நல்லா பெருசாக இருந்துச்சு. நம்ம மீன் செதில் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக எடுக்கணும். ஏன்னா அதில் உள்ள முள்ளெல்லாம் வந்து பெரிய பெரிய முள்ளாக இருக்கும். கையில் டக்குன்னு குத்தி விட்டுரும். நான் இந்த மீன் முள் கொஞ்சம் பெரிய முள்ளாக இருக்கனால சதையோடு சேர்த்தே வெட்டி எடுத்துட்டேன். ஏன்னா கொஞ்சம் பக்கத்தில் கிட்டமாக வெட்டினோன்னா முள் வந்து ஏதோ இந்த கம்பை நம்ம அரைமணி வச்சு வெட்டி எடுத்தால் எப்படி இருக்கும், விறகு கட்டையை அதே மாதிரி இருக்கனால நான் வந்து கொஞ்சம் சதையோடு சேர்த்தே வெட்டி எடுத்துட்டேன். இதுவுமே நல்ல பெரிய குடலாக இருந்துச்சு.
இந்த மீன் கொஞ்சம் பெரிய மீனுனால கொஞ்சம் துண்டுலாம் எடுக்கிறதுக்கு நிறையவே வந்துச்சு. நிறைய பீசஸ் வந்துச்சு. இந்த மீனில் வந்து நிறைய மீனுக்கு வந்து நான் பேர் தெரியாதுன்னு சொன்னோம்ல ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலேயுமே நான் வந்து வெலை மீன், சாலை மீன், நெத்திலி மீன் அப்படி மீன் தான் நான் அப்படி தான் வாங்கி பழக்கம். இப்படி மீன்லாம் நான் என் பசங்க வளர அவங்க பார்த்துட்டு அம்மா இப்படி மீன் கலர் கலராக வந்துன்னா வாங்கன்னு சொல்ல போய் தான் நான் இப்படி மீன்லாம் வாங்குவேன். இல்லைன்னா நான் வந்து நவரை, வெலை மீன், வாளை, துப்பு வாளை, சாலை மீன், நெத்திலி மீன் இப்படி தான் வாங்குவேன். இப்படி டிஃப்ரெண்ட்டான மீன்லாம் வாங்க மாட்டேன் ஃப்ரெண்ட். இது வந்து நவரை மீன் வந்து எனக்கு கழுவ ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நவரை மீனில் வந்து செதில்லாம் பெருசாக இருக்குமா, அதனால இது வந்து டக்குன்னு அதை வந்து ஈஸியாக கழுவி முடிச்சிடும். இது வந்து எனக்கு கஷ்டமாகவே தெரியாது. ஏன்னா செதில் வந்து பெருசாக இருக்கனால அரைமணி வச்சு லேசாக உரசி எடுக்கவுமே டக்குன்னு வந்துடும். எல்லா மீன் க்ளீன் பண்ணதோட இந்த நவரை மீன் க்ளீன் பண்ணதான் எனக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிட்டு. எல்லா மீனுமே ஒவ்வொரு மீன் தான், எல்லா சைஸு மீனுமே ஒன்று தான் வாங்கினேன். அதே ஒரு 6-7 மீனுக்கிட்ட வந்துட்டு லாஸ்ட்டாக ஒரு மீன் வந்து மஞ்சன்னு இருந்துச்சு. அந்த மீன் பேரும் எனக்கு தெரியல. ஆனால் அந்த அண்ணா எல்லா மீனுக்குமே பேர் சொன்னாங்க. எனக்கு என்ன ஞாபகம் வச்சுக்க மாதிரி இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் டைம் கேட்கனால அந்த பேர்லாம் எனக்கு ஞாபகத்திலே இல்லை, டக்குன்னு மறந்துட்டு. இந்த மீன் இப்போ லாஸ்ட்டாக கழுவுற மீன் பேரையுமே எனக்கு தெரியாது. இந்த மீனுக்கு வந்து நான் மண்டையுமே நறுக்கி போட்டுட்டேன். நான் எடுக்கலை, எனக்கு இந்த மண்டை மீனே பிடிக்கல. அதனால் இந்த மண்டை மீனை நான் எடுக்கலை ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி இது 2 பீஸாக தான் வெட்டினேன். சின்ன மீனாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மீனெல்லாம் கழுவிட்டு